தேங்க்யூ அப்பா. அவருக்கு தெரியும் பாவம் இருந்தா பாவம், பாவம் இருந்தா பாவம், பாவம் பிசாசு இருந்துருவான். பாவம் இருக்கிற இடத்துல தான் இந்த பிசாசு குடிகொண்டுருவான். ஆமா, அதனால அவருக்கு தெரியும் அவள் பாவம் கழுவப்படுது. இயேசுவோட வந்தாலே பாவம். அதுக்குத்தான் கல்வாரியில 6 மணி நேரம் ரத்தம் சிந்துறார். எதுக்கு சிந்துறாருன்னா என் பிள்ளைங்க பாவம் கழுவப்படும். அப்பதான் சமாதானம் வரும். பாவம் இருந்தா சந்தோஷமும் சமாதானமும் மக்காத்தாலா கர காப்பா காத்தாலா. அதுக்கு தான் கல்வாரி. ஏன் சிலுவை? எங்க போனாலும் சிலுவையை பார்க்கிறாங்க. எதற்காக சிலுவை? எதற்கு அந்த கல்வாரி மரணம்? நீ கழுவப்பட சொல்லுங்க, கழுவப்பட, கழுவப்பட சொல்லுங்க, கழுவப்பட, கழுவப்பட. அல்லேலூயா, அல்லேலூயா. கழுவப்பட்டு, கழுவ கட்டப்பட, கட்டப்பட. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், 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 ஏசையா, ஏசையா, க்ளோரி. Glory, glory. சொல்லுங்க, ஜீசஸ் பாவத்தை கழுவி, பாவத்தை கழுவி பரிசுத்தமாக்கி, பரிசுத்தமாக்கி பரலோகம் கொண்டு போகிற இயேசுவுக்கு ஒரு கை தட்டு. போகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஏசையா, glory, glory. ஏசையா, அப்பா. ஏசையா, thank you அப்பா. ஏசையா, thank you. ஏசையா, thank you அப்பா. thank you அப்பான்னு சொல்லுங்க. thank you. இந்த பாவம் கழுவப்பட இவள் செய்த காரியம் அந்த 7ஆம் அதிகாரத்துல ஜீசஸ் சொல்வார், இவள் முத்தம் கொடுப்பதில் ஓயவில்லை என்பார். முத்தம் கொடுப்பதில் ஓயவில்லை. கால்ல விழுந்து, கால்ல விழுந்து வீப்பிங், வீப்பிங், வெட்டிங், வெட்டிங், வைப்பிங், வைப்பிங், வாஷிங், வாஷிங், pouring perfume, pouring perfume. ஆங்கிலத்தில் சொல்லுங்க. ஆமென். அழுகிறாள், அழுகிறாள். கண்ணீரை வடிக்கிறாள், கண்ணீரை வடிக்கிறாள். கூந்தலால் துடைக்கிறாள், கூந்தலால் துடைக்கிறாள். நறுமணத்தை ஊற்றுகிறாள், நறுமணத்தை ஊற்றுகிறாள். முத்தம் கொடுக்கிறாள், முத்தம் கொடுக்கிறாள். கிஸ்ஸிங், கிஸ்ஸிங். பாதத்தை முத்தம் கொடுக்கிறாள், பாதத்தை முத்தம் கொடுக்கிறாள். அதுக்கு ஜீசஸ் சொல்றார், இவள் முத்தம் கொடுப்பதில் ஓயவில்லைன்னு எந்த இடத்துலயா இருக்கு? 7ல ஜீசஸ் வாயிலிருந்து வருகிற வார்த்தை 45. 7:45, 45. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ அதை விட்டுடுங்க, நீ முத்தம் செய்யவில்லைன்றது அது போயிட்டோம். ஆனால் பிரவேசித்தது முதல், இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் உள்ள வந்துட்டாரா? வந்துட்டாரு, இங்க வந்திருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். இதான் ரைட். ஆமென். ஓயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஓயாத முத்தம், அதுதான் சுத்தம். கைதட்டு. ஓயாத முத்தம், அதுதான் சுத்தம். ஆமென் சொல்லுங்க. ஓயாது, ஓயாது. முத்தம் கொடுப்பது ஓயாது. அவர் பாதத்தை முத்தம் கொடுப்பது ஓயாது. ஆமென், ஆமென். துதி. முத்தம்னா எது? துதி. இப்படி காட்டுங்க. வாய் தானே முத்தம் கொடுக்க. வாய் இல்லாம முத்தம் கொடுத்துருவீங்களா? முத்து தான் கிடைக்கும். வாயில தான் துதி. துதி. அருமையான தம்பி பாடி இருக்கான, துதி ஓய்வுதல் என்ன துதிகள் ஒரு ஊழியர் பாடி இருக்கிறாரு. என் துதிகள் ஓயாது, ஓய்வதில்லை, ஓய்வதில்லை. முத்தம் கொடுப்பதில் ஓய்வதில்லை, ஓய்வதில்லை. சொல்லுங்க, நான் ஓயாம, நான் ஓயாம துதி முத்தம் கொடுக்க, துதி முத்தம் கொடுக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அவ செய்த பெரிய, அவ்வளவு பெரிய பாவி. விபச்சாரத்தில் தான் பிடிபட்டு வந்திருப்பா இல்ல? அப்படித்தான் ஒரு அது ஒரு தொழிலா செய்தாங்க அந்த காலத்துல. வறுமை வந்து விபச்சாரத்துக்கு தள்ளுது நம்முடைய பெண்களை. ரிமாக்காத்தாலா ராக்கா அப்படி இருந்தது. அவளுக்கு தான் ஆண்டவர் மனம் இறங்கி, ஆமென்,
முத்தம் கொடுத்து முத்தம் கொடுத்த அவளுக்கு சமாதானம். சமாதானம். இன்னிலிருந்து நீ பாவி இல்ல, இன்றையிலிருந்து நீ பாவி இல்ல, நீ பரிசுத்தமா மாறிட்ட, பரிசுத்தமா மாறிட்ட. சமாதானமா போ, சமாதானமா போ. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோட போ. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். தேங்க்யூ அப்பா. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை. தேங்க்யூ அப்பா. காட்டுங்க. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. கோலும் தடியுமாக விளைக்கச் சென்றார் யாக்கோபு. பெருகச் செய்தீர் பெருங்கோ. கோலும் தடியுமாக தேங்க்யூ அப்பா. சென்றார் யாக்கோபு. தேங்க்யூ அப்பா. செய்தீர் பெருங்கோ. உம்மாலாகும். தேங்க்யூ அப்பா. எல்லாமாகும். தேங்க்யூ அப்பா. உம்மாலாகும். தேங்க்யூ அப்பா. எல்லாமாகும். உம்மாலாகும். உம்மாலாகும். ஜேக்கப்ப குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வாயில வருது. நான் வெறும் கம்போட தான் எங்க மாமனார் வீட்டுக்கு போனேன். 20 வருஷம் கடுத்து திருப்பி வருகிறேன். எப்படி வருகிறாரா? 2 பரிவாரத்தோட. ஆமென். மிகப்பெரிய பணக்காரனாய் வருகிறார். ஆமென். தேங்க்யூ அப்பா. ஆமென். சேதேரே. அவரை குறித்து இந்த 32 அதிகாரம் கடைசியில் ஆதியாகமத்தில் எழுதியிருக்கோம். அவர் எப்படிப்பட்ட ஜேக்கப் எப்படியா மாறுகிறாரா? 32 கடைசி ஐயா குராமா காத்தாலாக்கா 32 ஏஷே ஆதியாகமம். ஆமென். 32 கடைசி வசனம் அது இல்ல, இப்போ 31 இருக்கும். தேங்க்யூ அப்பா. 31 கடைசி வசனம். மாரா கபா காத்தாலா காரா கபாகா. நாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு 30 கடைசி 30 கடைசி. எவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். 28 வெறும் கோலோட போனவரு இப்ப மாமனார் வீட்டுல எப்படி ஆயிட்டாரு சொல்லுங்க? மிகவும் விருத்தி. மிகவும் விருத்தி. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. மிகவும் விருத்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரி. க்ளோரி. திரளான ஆடுகள், திரளான ஆடுகள், வேலைக்காரிகள், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள். ஆமென். இதுக்கெல்லாம் சுருக்கமா சொல்ல போன திரளான செல்வம். ஆமென் சொல்லுங்க. திரளான செல்வம். ஏசையா ஏசையா க்ளோரி. திரளான செல்வம். ஏசையா ரக்கம கத்தல ரக்கபா. ஏசையா ஏசையா நாமெல்லாம் வறுமையில் வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல. நாமெல்லாம் வறுமையில வாழ்வது அவருடைய சித்தம் இல்ல. சொல்லுங்க. சித்தம் இல்ல. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்து நினைக்கிறேன் இந்த 26 ஐசக்கு குறித்து எழுதியிருக்கோம். அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யனாகி ஐஸ்வர்யவானாகி மகா பெரிய பணக்காரனா மாறுறாரு. பெரிய பணக்காரனா நான் விசுவாசிக்கிறேன். நீங்கெல்லாம் மகா பெரிய பணக்காரர்களாய் மாறுவீர்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மகா பெரிய பணக்காரர்களா. பெரிய பணக்காரர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஜீசஸ். எந்த அளவுக்கு என்றா அவருக்கு வசதி செல்வம் வந்துச்சுன்னா அவர் சொல்றார், எனக்கு இது போதும், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குன்னு யார்கிட்ட சொல்றாரு? அண்ணே ஏசாயாட்ட சொல்றாரு. 33:11 அண்ணன் இவரை சந்திக்க வர்றாரு.
இந்த பெருங்கூட்டத்தை பார்க்கிறாரு அண்ணன்காரன், என்னடா வெறும் கம்போட தான் போனா, இன்றைக்கு இவ்வளவு பெரிய திரள் கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லும் போதுதான் 11 தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் எனக்கு அனுகிரகம் செய்தார். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்தார். செல்வம் எப்படி வந்தது? தேவன் எனக்கு அனுகிரகம் செய்தார். பணம் எப்படி வந்தது? தேவன் எனக்கு அனுகிரகம் செய்தார். ஏசையா, 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 thank you அப்பா, thank you அப்பான்னு சொல்லுங்க. thank you அப்பா. உங்களுக்கு அனுகிரகம் செய்றாரா? செய்கிறார். இப்ப இருக்கிற வறுமை மறையுமா? மறையும். ஏழ்மை மறையுமா? மறையும். கடன் நீங்குமா? நீங்கும். என்னுடைய ஆசையெல்லாம் ஜேக்கப்பா, ஜேக்கப், ஐசக்கா, ஐசக், ஆபிரகாமா, ஆபிரகாம், நீங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விருத்தி அடையணும், விருத்தி அடையணும். பாருங்க, இந்த ஜேக்கப் தம்பி அண்ணனுக்கு கொடுக்கிறாரு. சொல்றாரு, அண்ணா ஆண்டவர் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறாரு, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு, இந்தா உங்களுக்கு தர்றேன், நீங்க வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கிற அளவுக்கு கோடீஸ்வரரா மாறுவீங்க. ஆமென். கொடுக்கிற அளவுக்கு கோடீஸ்வரர்களாய் மாறுவீர்கள். யாரு? தம்பி அண்ணனுக்கு கொடுக்கறான். கை தட்டி பார்க்கலாம். Receive it in Jesus name. Glory, glory. அப்படி செய்வீங்களா? ஆமென். நீங்க அநேகர் கொடுப்பீங்க. ஆமென். கடன் கொடுக்கிறவர்களாக தான் உங்களை மாத்துவாரு. ஆமென். கடன் வாங்குபவர்கள் அல்ல. ஆமென். கொடுக்கிற ஜேக்கப், கொடுக்கிற ஜேக்கப். அப்படி நான் விசுவாசிக்கலாமா? ஆமென். மாலாகும் எல்லாமாகும். Thank you அப்பா. மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. Thank you அப்பா. ஆகாதது எதுவும் இல்லை. Thank you அப்பா. ஆகாதது Thank you அப்பா.